ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மாட்டிய ஞானசேகரன் யார் யார்கிட்ட எல்லாம் ஃபோனில் பேசினாங்க, ஞானசேகரன் ஃபோனில் பேசினவங்க அதற்கு பிறகு அவங்க யாருக்கிட்ட எல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற விபரத்தை திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இதுவும் முழுமையான விபரம் இல்லை. அவர் 48 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு, அரசாங்கத்துக்கு டைம் கொடுத்திருக்காரு. இது தொடர்பான உண்மையான விவரங்களை அரசாங்கம் வெளியிடலைன்னா அந்த பேரையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த குற்றச்சம்பவம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நடக்குது. அந்த 23ஆம் தேதி அந்த குற்றச்செயல் நடக்கும்போது ஞானசேகரனுடைய ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்தது, ஏர்பிளேன் மோடில் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த குற்றச்சம்பவம் நடந்து முடிஞ்சு ஞானசேகரன் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அல்லது ஃபோன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஞானசேகரன் என்ன பண்ணியிருக்கான், உடனடியாக ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். 8:55 மணிக்கு அந்த காவல்துறை அதிகாரி கிட்ட ஞானசேகரன் ஃபோனில் பேசியிருக்கான். ஒரு 6 நிமிஷம் கழிச்சு அந்த காவல்துறை அதிகாரி ஞானசேகரனுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காரு. இது 23ஆம் தேதி, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஒரு குற்றச்செயலை செய்த ஒரு நபர் அந்த குற்றச்செயலிருந்து வெளியில் வந்த உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அத்தனை வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன?